இப்போ 1 கிலோ மாவு எடுத்துக்கிட்டோம்ப்பா. குலோப்ஜான் மாவு 1 கிலோ எடுத்து போட்டுக்கிட்டு 200 தண்ணி எடுத்து 150 தண்ணி அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிடுவோம்ப்பா. குலோப்ஜான் மாவுக்கு 150 தண்ணி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். நல்லா பிணைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டோம். 50 தண்ணி மிச்சம் வச்சுட்டப்பா. 150 தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. பால் ஊற்றினோம்னா கெட்டு போயிடும், 15-20 நாளைக்கு வராது. இப்போ வந்து நெய் இல்லாமல் நான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன்ப்பா. எடுத்து ஊற்றிக்கிட்டோம். இப்போ 1,5 கிலோ சீனி தான்ப்பா. 4 கிளாஸ் தான் வந்துச்சு. ஏற்கனவே பெரிய வீடியோவில் லாங் வீடியோவில் நான் 1,5 கிலோ சீனி இதில் போட்டுப்பேன்ப்பா. அந்த 4 பாக்கெட்டுக்கு இப்போ 7 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன்ப்பா. நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம்ப்பா. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து குலோப்ஜான் வந்து சிம்லேயே வச்சு தான்ப்பா போட்டு எடுக்கிறோம். பொன்னரமாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ 5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டோம்ப்பா. பொரிச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்ப்பா. இப்போ இதை காய்ச்சி கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சுவோம்ப்பா. காய்ச்சி அந்த பிசு தன்மை வரவும் அந்த கம்பி பதம் வரணும்ல, அதுக்காக தொட்டு பார்க்குறோம்ப்பா. இப்போ தொட்டு பார்த்துட்டோம்ப்பா. இப்போ வந்து இதை 1/2 மணி நேரம் எடுத்து நம்ம கீழே எடுத்து வச்சுருவோம்ப்பா. வச்சுட்டு ஆற வைக்கணும்ப்பா. ஆற வச்சு தான் போடணும். சூடோட போட்டோம்னா எனக்கு வந்து இதாகிடும். இப்போ இந்த குலோப்ஜான் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. கமெண்டில் சொல்லிவிட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து ஒரு வீடியோ மொத்தமாக பண்ணால் உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. இப்போ நம்ம வீட்டில் வந்து குலோப்ஜான் ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்து எப்படின்னு எங்கள் கமெண்டில் சொல்லணும்ப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.